மா என்னை மன்னிச்சிருமா. நான் இதை உன் கூட சொல்லக்கூடாது, சொல்லி ஆகணும். உனக்காக ஒரு ஆசிரமம் பார்த்துருக்கேன். நீ அங்கே போயிருண்ணா நான் மாதம் மாதம் தேவையான பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீ அங்கே பத்திரமா இருமா. ஏப்பா, உன்னை பெற்று வளர்த்ததுக்கு நீ கொடுக்குற பரிசாப்பா. உங்கள் அப்பா விட்டுட்டு போன உடனே அவர் போனால் என்ன, நீ இருக்க இல்லை, என் பிள்ளை இருக்கு, என்னை பார்த்துக்கிறோம்னு சொல்லி எந்த வசதியுமே இல்லாத அந்த காலத்தில் நான் கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் சொல்லணும்னு முடியாது. அந்த அளவுக்கு நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில் புருஷன் பார்த்து காட்டி என்ன பிள்ளை பார்த்துக்கிருவா நம்மளை அப்படின்னு நீ கஷ்டப்பட்டு வளர்த்து. அந்த காலத்தில் நிறையா பாசம் இருந்துச்சு, வசதிகள் இல்லை. ஆனால் இப்போ வசதிகள் வந்துருச்சு, பாசம் இல்லை. நான் போனாத்தே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்னா நான் போகிறப்பா. நீங்கள் சந்தோஷமாக குடும்பம் குட்டியோடு நல்லா இருங்க, சரியா? ஒரு சின்ன உதவி பண்ணுப்பா. சொல்லுமா. உன் ஒய்ஃப் வந்தோன்னா குழந்தைய மட்டும் நான் மூஞ்சி பார்த்துட்டு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்னை போய் விட்டுருப்பா. எனக்கு அதான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, என் சூழ்நிலை அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். நான் என்ன நினச்சேன் தெரியுமாப்பா, உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரணும், உங்களுக்கு உதவியாக இருக்கணும். நான் வந்த உடனே அப்பா இப்படி சொன்னார், உன் பிள்ளை என்னையும் சொல்லணும், உன் பிள்ளை பாடுற என்னென்ன பண்ணுறான் பண்ணுதுன்னுட்டு உன்கிட்ட சொல்லணும். இப்படியெல்லாம் நான் கனவோடு இருந்தேப்பா. ஆனால் குழந்தைய கூட பார்க்காம என்னை போக சொல்கிறான். இதப்பா பண்ணுது. அவ்வளோதாம்மா. முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். இல்லை ஒன்று பண்ணுறியா, ஹாஸ்பிட்டலில் போய் என்னை பார்க்க வை, அப்படியே நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு அப்படியே போயிடுறேப்பா. அதுக்காக இல்லைம்மா, அவன் என் மனைவி என்ன சொல்கிறான்னா, நான் வரணுன்னா இங்கே நீ இருக்கக்கூடாதுன்றான். நான் என்னம்மா பண்ண முடியும்? சரி, நான் இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த பிள்ளைக்கு. அப்பா நீ என்னை போய் விட்டுருப்பா, சரியா? நான் ரெடி ஆகுறேன், சரியா? கொஞ்சம் அப்படிக்கா உட்காருமா. வண்டி புக் பண்ணியிருக்கேன். இங்கே மழையாக இருக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வண்டி வந்துவிட்டோம். ஆட்டோக்கார தான் ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சரிப்பா, நான் போய் துணி எடுத்துகிட்டு வந்து. சரி, ஓகேம்மா. சரி. ஹலோ சார். சொல்லுங்கள் மேடம். உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கூப்பிட்டு போங்க, ஏன் இப்படி டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் இன்னும் 4-5 பேர்கிட்ட காசு கேட்டிருக்கேன், இதை கட்டிடுறேன் மேடம். கட்டினதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிடுறேன். பணம் பெரட்டிட்டு வரேன்னு போனீங்கல்ல சார்? ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க, குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்ல ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொன்னோம். அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பக்கத்துல ஒரு கடையில போய் அவங்களுடைய தாலியை வித்துட்டு 1.5 லட்சம் கட்டிட்டாங்க. இப்போ குழந்தை பிறந்துருச்சு. அந்த அம்மா உங்களுக்கு நெருங்கின சொந்தம் சொன்னாங்க. இப்போ தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க, நீங்க கூப்பிட்டு போனா மட்டும் போதும். மழை காலமா இருக்கு, இல்லை நாங்களே கூட ஆட்டோ வச்சு அனுப்பிடுவோம். அப்படி அனுப்ப முடியாது சார், நீங்க வந்து கூப்பிட்டு போங்க சார். ஏன்னா பணம் கட்டினதுக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? நன்றி சார். மேடம் 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 அவங்க பேர் ஏதாவது கேட்டிங்களா? யார் என்னன்னு நாங்கள் பெருசாக விசாரிக்கல. பணம் கட்டணும்னா எங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா குழந்தையும் தாயவும் காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் இருந்ததுனால பெருசாக விசாரிக்கல. கொஞ்சம் குள்ளமாக கருப்பாக இருந்தாங்க, ஆனால் நெருங்கின சொந்தம்னு சொன்னாங்க. சரி, ஓகே மேடம். எப்படியாவது 2 பேரையும் காப்பாற்றுங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பக்கத்தில் கோயிலில் வேறு வேண்டிகிட்டு இருந்தாங்க. ஒய்ஃபு கிட்ட கேட்டுக்கோங்க அவங்க யாருன்ட்டு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சரிங்களா? கொஞ்சம் ஃபோனை கொடுங்க. அப்போ ஃபோனை கொடுக்குறேன், பேசுங்க சார். கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஏம்மா பணம் கட்டினது யாருமா? நான் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஏம்மா அழுவுற? அதான் குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு. நல்லபடியாக பிறந்ததுக்கு காரணமே உங்க அம்மா தாங்க. என்னம்மா சொல்ற? நான் பெரிய பாவியாக தெரிஞ்சேங்க. நான் முடியல, படுத்து கிடந்தேனா,
அரைபாதியாக தெரிஞ்சிச்சு. உங்கள் அம்மா வந்து என்னை பார்த்தாங்க, பக்கத்தில் நர்ஸுக்கிட்ட பேசினாங்க. என் தாலியை விற்று கூட நான் பணம் கட்டுறேன், எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு போன வரைக்கும் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஊசி போட்டுட்டாங்க. நான் மயக்கத்தில் தெரியலைங்க. குழந்தை பிறந்து கொஞ்சம் மயக்கம் தெளிச்சதுக்கப்புறம் தாங்க நான் உணர்ந்தேன். உங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்து உங்கள் அப்பா விட்டுட்டு போய் கூட உங்களை யாருக்கிட்டையும் கெஞ்சாமல் செய்யாமல் உங்களை கௌரவமாக வளர்த்து நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு வேலை பார்க்க வச்சு என்னையும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு குழந்தை பிறக்கும்போது கூட எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு அவங்க தாலியை விற்று கட்டி இவ்வளவு விஷயம் பண்ண ஒரு மாமியால் நான் அம்மாவுக்கு மேலே நினைக்கணுங்க. அம்மாவை அனுப்புனானே வருவேன்னு சொன்னேன் இல்லைங்க. இப்போ நான் உங்கள் அம்மாவை அனுப்புனா நான் வர மாட்டேங்க. உங்கள் அம்மா வீட்டில் இருக்க நம்ம குழந்தை ரொம்ப அழகா இருக்காங்க. நான் நேரில் வந்து பேசுகிறேன். ஆட்டோ வந்துருச்சாப்பா, போகலாமாப்பா? எங்கேயும் போக வேண்டாம்மா, இங்கே இரு. ஆட்டோ வந்துருச்சுன்னு சொன்னேன், ஆசிரமத்துக்கு போகணும்னு சொன்னேன். இல்லைம்மா, நம்ம ஆசிரமத்துக்கு போகலை, ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கா? ஐயோ, அந்த பிள்ளை போய் பார்த்துட்டு பிரச்சனை ஆயிரும்ப்பா, வேணாம்ப்பா. உன்னை பற்றி இப்போ தான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு. நீ என்னென்ன எங்களுக்காக வந்து ஃபீஸ் கட்டினது, நகையை விற்றது, சாமி கூப்பிட்டது, கடவுளை வேண்டிக்கிட்டது எல்லாம் நர்ஸு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேம்மா. நான் தானப்பா செய்யணும், என் குடும்பம் தானப்பா, என் மருமக தானப்பா, என் பிள்ளை தானப்பா, நீ என் பேர பிள்ளை நல்லா இருக்கணும்ப்பா, அதுக்கு தானப்பா செஞ்சேன். அது என்னப்பா பெரிய விஷயம்? என்னை மன்னிச்சுட்ட சொல்லுமா? இல்லப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா என்னை ஆசிரமத்திலே விட்டுருப்பா. இல்லம்மா, மலையபடிக்கு சண்டை சத்தம் வந்து அதெல்லாம் வராதுமா. நீங்க ஒத்துமையா இருக்கணும்ப்பா. வராதுமா, ஆசிரமத்துல விட்டுருப்பா. விட மாட்டேம்மா. நீ ஏமா போகணும்னு அடம்பிடிக்கிறமா? என் மனைவிதாம்மா சொன்னா, இப்ப அவளும் மனசு மாறிட்டாமா. மனசு மாறிட்டாளா? மனசு மாறிட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படியா? ஆமாம்மா. அப்ப வாப்பா, ஆஸ்பத்திரியில போய் கூப்பிட்டு வந்துடலாம், பேர பிள்ளைய கூப்பிட்டு வந்துடலாம்ப்பா. கொண்டு வரமா? சரியாப்பா? சரிம்மா, நான் என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமா. மன்னிச்சுட்டேப்பா, மன்னிச்சுட்டேப்பா, மன்னிச்சுட்டேப்பா. நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் பெற்றவங்களை விட்டு கொடுக்காதீங்க. இந்த உலகத்திலேயே முதல் தெய்வம்னா அது பெற்றவங்க மட்டும்தான். பெற்றவங்களுக்கு வந்து எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை ஒரு நாள் உங்கள் பிள்ளைங்க விட்டு கொடுத்துருவாங்க. அதனால் தாய் தந்தைய பிள்ளைகள் தான் பார்த்துக்கணும், அது அவங்க கடமை. சரிங்களா? அதை பார்த்து தான் உங்கள் பிள்ளைங்க உங்களை பாதுகாத்து வருவாங்க. சரிங்களா? இனிமேல் எங்கள் அம்மா அப்பா என் கூட தான் இருப்பாங்க. சரிங்களா? அழகாம்மா. சந்தோஷமா இருக்குப்பா. நீங்களும் அம்மா அப்பாவை கைவிட்டுறாதீங்கப்பா. உங்களை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, அவங்கள கைவிடாமல் பார்த்துக்கோங்கப்பா. அதப்பா நல்லது. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா. எங்கள் நடிப்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.